மொட்டை மாடியில் இறங்க முடியாத நிலையில் மாட்டிக்கொண்ட லாரி. உற்று பார்த்த மக்களுக்கு கன்ஃபியூஷன். கிட்ட போய் பார்த்தபோது அத்தனை ஆச்சரியங்கள். வியந்து போன சோசியல் மீடியா. ஒரு சாமானியனின் வேதனையை வென்ற லட்சிய கனவு. தொழிலுக்கு உதவியாக இருந்த லாரியை தனது இல்லத்தின் தலையில் நிறுத்தி வைத்த ட்விஸ்ட். முதல்ல எந்த தொழில் போகணும்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு டிரைவராக தான் ஆரம்பித்தேன். இன்னைக்கு லாரி ஆஃபீஸ் போட்டிருக்கேன். இந்த லாரி மூலிமா தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீ என்னை தூக்கி வச்ச சாமியை தூக்கி மேலே வச்சிருக்கேன். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது பார்க்கும்போது. ஏன்னா வீடியோல பார்த்தேன், கடைசியா நேர்ல பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன்னாக்கா ஏதோ ஒரு மெட்டல்ல செஞ்சிருப்பாங்க. இல்ல, எல்லாமே சிமெண்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட் தான் பண்ணிருக்கு. எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் 1-2 தான் இரும்புல இருக்கு, பிளாஸ்டிக் இருக்கு. மற்றபடி லாரி எப்படி இருக்குமோ இண்டிகேட்டர் லைட் வரைக்கும் எல்லாமே எரியும். டிரைவர் ரெஸ்ட் ரூம். அதாவது நான் வந்து சென்னையில் வேலை பார்க்கும்போது தங்க இடம் கிடையாது. லாரியில தான் அந்த உள்ளதான் படுத்துக்கணும், அங்கேயே தான் இருந்துக்கணும். ஏன் டிரைவர்ஸ் அந்த மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு உள்ள ஒரு ரூம் போட்டிருக்கேன். டிரைவர் வந்து வெளியே நிக்கல, வண்டி நிக்குது இல்லையா, டிரைவர் வந்து வண்டிக்குள்ள தூங்காம கீழே பாத்ரூம் ரெஸ்ட் முடிச்சு இங்க வந்து படுத்து தூங்கிக்கலாம். அவர் தூங்குறதுக்காக மட்டுமே இந்த ரூம். தூங்குறதுக்கும் டிவி பாக்குறதுக்கு என்டர்டைன்மெண்ட். சரி, இதை ரெடி பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு? ரெடி பண்ணிட்டீங்க. மேல ஒரு மினியேச்சர் மாதிரி அழகா இருக்கு. இந்த டிரைவர்களுக்கு தான் ஒதுக்கணும்னு ஏன் தோணுச்சு உங்களுடைய? இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நான் சொன்னோம்னா ஐடியா சொன்னோன்னா நம்ம இன்ஜினியர் என்னோட சிஸ்டர் முதல் கொண்டு என்ன சொன்னாங்கன்னா வாட்டர் டேங்கா போட்டுடலாம் அப்படின்னாங்க. இது வந்து ஒரு குபேர மூலையில் இல்லாதனால இந்த பக்கம் வந்தனால இந்த வீடை வாட்டர் டேங்க் பண்ணிட்டு இதை ரூம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் எடுத்து அப்புறம் என்னுடைய சிஸ்டருடைய சப்போர்ட்ல இது ரூமா பண்ணோம். ஆக்சுவலா ரூம் சும்மா டம்மியா போறதா பிளான் இருந்துச்சு. இன்ஜினியருடைய பிளான்ல என்னோட சிஸ்டர் தான் அவங்களுடைய பிளான் தான் உள்ள ரூமா போட்டுடலாம், ஏன் ஒரு ரூம் போட்டு வேஸ்ட் பண்ணணும், டிரைவர் ரூமா போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஐடியா கொடுத்து அவங்க தான். ஆரம்ப கட்டத்துல இருந்து டிரைவரா இருந்திருக்கீங்க இல்லையா? ஒரு டிரைவருக்கு என்ன மாதிரியான சிக்கல்லாம் ஒரு சமூகத்துல வந்து ஒரு டிரைவர்னா ஒரு பார்வை இருக்கும். சாதாரண ஒரு இலக்காரமான ஒரு பார்வை பார்ப்பாங்க. ஒரே திட்டிட்டு போறது. அரை மணி நேரம் பேசுற ஒரே வார்த்தைங்க. காக்கி சட்டை போட்ட எல்லாருக்குமே மரியாதை கிடையாது. ஃபர்ஸ்ட் வாடா போனோம் தான் பேசுவாங்க. லிப்ட் கேட்கும்போது அண்ணா அண்ணான்னு கேட்பாங்க. இறங்கி போனா போறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த காக்கி சட்டை போட்டாலும். டிரைவர் தொழில பாத்தீங்கன்னா யார் ரோட்ல போய் நின்னாலும் எது பண்ணாலும் ஒரு சும்மா டிரைவர் மேல தப்பே இருக்காது, அந்த வண்டிக்காரர் மேல தப்பே இருக்காது, ஆப்போசிட் மேல தான் தப்பு இருக்கு. ஆனா வரவங்க டிரைவர் தான் அடிப்பாங்க. எடுத்தோன்னா டிரைவர் தான் அடிப்பாங்க, டிரைவர் தான் திட்டுவாங்க. அதனால வந்து டிரைவர் தொழில் ரொம்ப கஷ்டம். அதனாலேயே நிறைய பேர் இந்த தொழிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. இப்ப எல்லா ஒர்க்கையும் மாதிரி ரெஸ்பெக்ட் பண்றது இல்ல, அது எல்லாருக்குமே தெரியும். யாரோ ஒருத்தர் 2 பேர் செய்யற தப்புனால மத்த 90% டிரைவர் நல்ல டிரைவருங்க தான். யாரோ ஒருத்தர் 2 பேர் செய்யறனால எல்லாருடைய மேலமே டிரைவர்னாவே இப்படிதான் இருப்பாங்க. ஒரு அப்படிங்கறனால என்னுடைய அப்பாவே வந்து டிரைவர் தான். ஆனா வந்து பொதுப்பா வெளியில வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல டிரைவர்னா வந்து தண்ணி அடிப்பாரு, பாக்கு போடுவாரு, இல்ல எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும் அவருக்கு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல. எனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது பையன் என்ன வேலை செய்யறாரு டிரைவரா அப்படின்னா பொண்ணு கொடுக்கல நிறைய பேர். அந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய இருக்கு. டிரைவர்னாவே ஒரு தவறான செயல் தான் பாக்குறோம். ஒரு ஃபேமிலியோட ஒரு டிரைவர் இருந்தா, அப்பா டிரைவரா இருந்தா பசங்க அப்ப டிரைவர்னா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, எங்க அப்பா நல்லவரா தானே இருக்காரு அப்படின்னு இருக்கும். டிரைவர் தொழிலே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா டிரைவரை கீழ்த்தரமா தான் பாக்குறாங்க, கீழ்த்தரமா நடக்கும். ஆனா ஒரு சில டிரைவர் தப்பு செய்யறாங்க. பொதுவா வந்து டிரைவரை குறை சொல்றதா எல்லாமே இந்த சமூகத்துல எல்லாருமே டிரைவரை தான் குறை சொல்லுவாங்க.